இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சின்னமாமா, 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 எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யணும். வானதி, ஏன் இப்படி பதட்டமா வந்து நிக்கிற? என்ன ஆச்சு? நான் என்ன உதவி செய்யணும் சொல்லு. அருணாச்சலம் தாத்தா நிலத்துல நானும் அருள் மாமாவும் விவசாயம் பண்றோம். இன்னைக்கு நாத்து நடலான்னு இருந்தோம். ஆனா கடைசி நேரத்துல நாத்து நடுறதுக்கு ஆளுங்க யாருமே வரல. நீங்க நாத்து நடுறதுக்கு ஆளுங்களை ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியுமா? அருணாச்சல நிலத்துல நீங்க 2 பேரும் எதுக்கு விவசாயம் பண்றீங்க? ஆமா வானதி, நானும் கேட்கணும்னு இருந்தேன். நீயும் அருளும் எதுக்காக விவசாயம் பண்ணணும்? அதுவும் அருள் அமெரிக்கா போகக்கூடிய பையன், அவன் எதுக்குமா விவசாயம் பண்ணோம்? என்னம்மா எல்லாரும் கேக்குறாங்கல்ல, நீ எந்த பதிலுமே சொல்லாம நின்னுட்டு இருக்க? ஏம்மா தயங்கி தயங்கி நிக்கிற? எதுவா இருந்தாலும் சொல்லு, நாங்க உனக்கு உதவி பண்ணதானே கேக்குறோம். அருள் மாமாக்கு கிடைக்க இருந்த வேலை போயிடுச்சு. வேலை போயிடுச்சா? இனிமே அவரால் அமெரிக்காக்கு போக முடியாது. என்னம்மா சொல்ற? ஏன் அவனுக்கு வேலை கிடைக்கல? அருள் மாமாக்கு வேலை கிடைக்காம போனதுக்கு காரணம் நான் தான் அருள் மாமா நினைச்சிட்டாரு. அருள் ஏன் அப்படி நினைக்கணும்? அருள் மாமா என்ன தப்பா நினைக்க காரணம், கல்யாணி அத்தனை சொன்னா வீட்டுல தேவையில்லாத பிரச்சனை வரும். என்னடி யோசிச்சுக்கிட்டே இருக்க? அவனுக்கு வேலை கிடைக்காம போனதுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? அவன் ஏன் அப்படி நினைக்கணும்? அப்படி அவரை நினைக்கிறதுக்கு காரணம் நான் தான் பாட்டி. என்னம்மா சொல்ற? நீ எப்படி காரணமாவ? கல்யாணத்துக்கு அப்புறம் அருள் மாமா என் மேல பாசமா இருக்கணும்னு நான் செஞ்ச சில விஷயத்தெல்லாம் அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் என் கூடவே இருக்கணும்ன்றதுக்காக நான் தான் அவரோட சிஇஓ கிட்ட ஏதோ சொல்லி அவருக்கு அந்த வேலை கிடைக்காம பண்ணிட்டேன்னு நினைச்சிட்டு இருக்காரு. முட்டா போயலாமா அவன்? நீ சொல்லி எப்படி அந்த சிஇஓ வேலை கிடைக்காம பண்ணிடுவாரு? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டானா அவன்? அதுவும் கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா பொண்டாட்டியும் புருஷன் தாங்கிட்ட பிரியமா இருக்கணும்னு தான் நினைப்பா. அதுல என்ன தப்பு இருக்க முடியும்? பைத்திய கடத்தனமெல்லாம் இருக்கு. இரு, அவன் வரட்டும், நானே அவன்கிட்ட பேசுறேன். ஐயோ, அதெல்லாம் அவர்கிட்ட எதுவும் பேசுறாதீங்க மாமா. ஏன் வேணான்னு சொல்ற வானதி? அவன் வரட்டும், எல்லாரும் சேர்ந்து உனக்காக பேசுறோம். ஐயோ வேண்டாம் அத்தை, நீங்க எல்லாரும் இத பத்தி அவர்கிட்ட பேசினா அவரு ரொம்ப சங்கடப்படுவாரு. அதனால எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை தான் அதிகமாகும். மாமா நல்லபடியா விவசாயம் பண்ணி விளைச்சல் எடுத்தாலே அவருக்கு அவர் ஆசைப்பட்ட வேலை கிடைச்சிரும். எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையும் சரியாயிடும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நீங்க யாரும் எதுவும் அவர்கிட்ட பேசுற வேண்டாம். வானதி சொல்றதும் சரிதான். புருஷன் பொண்டாட்டி பிரச்சனைக்குள்ள நாம தலையிட வேணாம். அதை அவங்களே சரி பண்ணிக்கிட்டோம். அவங்க ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. எனக்கு இப்போ நாத்து நடுறதுக்கு ஆளுங்களை மட்டும் ஏற்பாடு பண்ணி தர முடியுமா? குணசேகரா, நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட பேசி நாத்து நட ஆளுங்களை வர சொல்லு. சரிண்ணா.
not reachable. The mobile number you have dialed is currently not reachable. ஐயோ, அண்ணனுக்கு கால் பண்ணா போக மாட்டேங்குதே. அன்னைக்கு கால் பண்றேன். அண்ணி நம்பரும் போக மாட்டேங்குதே. எங்க போனாங்க? ஐயோ, இந்த வானதி எங்க போய் தொலைஞ்சா? இவ்வளவு நேரம் ஆயும் ஆளே காணோம். அக்கா 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 அங்க பாரு. ஏங்க என்னங்க இது? தெரியலையே. என்னது வானதி மொத்த குடும்பத்தையும் கூட்டிட்டு வர்றா? அதான் எனக்கு புரியல. அக்கா என்னக்கா இது? எதுக்கு இவங்க எல்லாரையும் வானதி கூட்டு வந்திருக்கா? எனக்கு என்னடா தெரியும், இரு என்ன நடக்குதுன்னு பாப்போம். வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். வணக்கம். என்னங்க இருங்க, குணசேகரா. பாத்துங்க, பாத்து. என்னாச்சு? என்ன சொல்றாங்க? யாருக்கு ஃபோன் பண்ணாலும் எல்லாரும் வேற வேற இடத்துக்கு வேலைக்கு போயிட்டதா சொல்றாங்க. நாத்து நடுறதுக்கு இப்போ ஆளுங்க யாரும் இல்லையா? நாளைக்கு தான் அனுப்ப முடியும்னு சொல்றாங்க. குமரேசன் கிட்ட கேட்டு பாத்தியா? கேட்டுட்டேன்ன. அவங்க வயல்லையும் இன்னைக்கு தான் நடவான். அதுக்கே ஆளு பத்தலன்னு சொல்லிட்டு இருந்தாரு. கணேசனை வேணா கேட்டு பாரு. கணேசன் கிட்ட தான் முதல்ல பேசினேன். என்ன சொன்னாரு? அவங்க ஆளுங்கெல்லாம் காலையிலேயே ஆளுக்கு ஒரு பக்கமா வேலைக்கு கிளம்பி போயிட்டாங்களாண்ணே. இன்னைக்கு நம்ம வயலுக்கு ஆளுங்க வந்தாங்கன்னா அவங்கள அங்க போக சொல்லாம நம்ம வேலையை அப்புறமா பாத்துக்கலாம். இல்லண்ணே, நாம கடலை பயிர் பண்றதுனால வயலுக்கு யாரையும் நாம கூப்பிடலண்ணே. ஐயோ, என்ன ஆளுங்களுக்கு எவ்வளவு தட்டுப்பாடா இருக்கு? என்ன செய்யறதுன்னு ஒன்னும் புரியலையே. இன்னைக்கு நாத்து நட முடியலன்னா நாத்தெல்லாம் வீணாயிடும். புதுசா நாத்த உருவாக்கி எதிர்பார்த்த விளைச்சல் எடுக்கிறதெல்லாம் கஷ்டம்னு அருணாச்சல தாத்தா சொன்னாரு. என்னங்க ஏன் வானதி, வானதி, நீ அழாத வானதி. அழாத வானதி. இல்ல பாட்டி, நினைச்ச மாதிரி விளைச்சல் எடுக்க முடியாட்டி அருள் மாமாக்கு வேலை கிடைக்காம போயிடும். இங்க வந்தா ஏதாவது வழி கிடைக்குமே தான் வந்தேன். ஆனா இங்க எந்த வழியுமே கிடைக்கல. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. வானதி, எதுக்கு இப்படி கண்ணை கசக்கிட்டு நிக்கிற? இப்ப என்ன உனக்கு நாத்து நடணும் அவ்வளவுதானே? அதுக்கு எதுக்கு வெளியாளுங்களை எல்லாம் கேட்டுட்டு இருக்க? நாம எல்லாரும் சேர்ந்து போய் நட்டுடலாமே. என்ன பாட்டி சொல்ற? எங்களுக்கு என்ன வேலை தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருந்து விவசாயம் பண்ணி வளர்ந்தவங்க தானே. உன் வீட்டுக்காரனுக்காக நீ நாத்து நடு, என் பேரனுக்காக நான் நாத்து நடுறேன். என் பிள்ளைக்காக நானும் நாத்து நடுறேன். என் பிள்ளைக்காக நானே நடுறேன். இப்ப நான் இருக்கிற நிலைமையில என்னால நாத்து நட முடியாது. இருந்தாலும் நீங்க நாத்து நட தேவையான எல்லா ஏற்பாட்டையும் நானே பண்ணித்தரேன். அப்புறம் என்னடி? ஐயா, நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தோம். நாங்களும் உங்க கூட சேர்ந்து நாத்து நட வரோம் ஐயா. அப்புறம் என்ன, ஆள் சேர்ந்துருச்சு.
இவ்ளோ பேர் இருந்தா பத்தாதா? எல்லாரும் சேர்ந்து நட்டா நட்டி முடிச்சிடலாம். அப்புறம் என்ன, வீட்டை பூட்டிட்டு வாங்க, எல்லாரும் போவோம். வாங்க வாங்கம்மா, ம், போங்க. வாங்க வாங்க. வாங்கண்ணா. அண்ணி வாப்பா. பார்த்து கூட்டிட்டு வாங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க 2 பேரும் எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு என்ன, நாங்க 2 பேரும் நல்லா தான் இருக்கோம். ஆமா சுந்தரம், உனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். இப்ப எப்படி பாருக்கு? ஆ, இப்ப பரவாயில்ல. சரி சரி சரி. இன்னும் கொஞ்சம் நாள்ல சரியாயிடும். உடம்ப பாத்துக்கப்பா. என்ன திடீர்னு எல்லாரும் கிளம்பி இங்க வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? வானதி நாத்து நடுறதுக்கு ஆளு வரலன்னு சொன்னா. என்னடா இது? நாங்களும் ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்ணி ஆளுங்களை கூப்பிட்டு பார்த்தோம். எல்லாரும் வேலையா இருக்கிறதா சொல்லிட்டாங்க. இன்னைக்கு நாத்து நட்டே ஆகணும்னு வானதி சொன்னா. நம்ம பசங்களுக்கு நாம உதவி பண்ணலன்னா எப்படி? அதான் நாங்களே கிளம்பி வந்துட்டோம். என்னடா இவ? ஓ, நாத்து நடுறதுக்கு வந்திருக்காங்களா? அப்ப வானதி எனக்கும் அவளுக்கு இருக்கிற போட்டியை பத்தி இவங்களுக்கெல்லாம் சொல்லி இந்த போட்டியில அவ ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லிருக்காளா? அவ சொல்லியிருந்தாலும் சொல்லிருப்பா. அதனாலதான் எல்லாரும் வந்திருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம்தான். நாங்களும் என்ன செய்யறதுன்னு தெரியாம தான் முழிச்சுக்கிட்டு இருந்தோம். நாங்க நடுறோம்னு நீங்க எல்லாரும் வந்து நிக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். நாம எல்லாரும் சேர்ந்து வேலையை பார்த்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். வாங்க போலாம். தாத்தா, ஒரு நிமிஷம். வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் வானதி கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அருள், என்னத்த நீ வானதி கிட்ட பேச போற? குணசேகரா, புருஷ முன்னாடிக்குள்ள 1000 பேசுவாங்க. அதெல்லாம் நாம கேட்டுட்டு இருக்க கூடாது. சரியா? வானதி, அருள்தான் பேசணும்னு சொல்றான்லம்மா, போய் பேசிட்டு வா. அக்கா, நம்ம வீட்டு ஆளுங்க எல்லாரும் இவங்க 2 பேருக்கும் உதவி செய்ய வந்திருக்காங்கன்னா அப்போ வானதி எல்லா உண்மையும் சொல்லிட்டாளா? அதான்டா எனக்கு ஒண்ணும் புரியல. சரி இரு, வானதி அருளை என்ன பேசிக்கிறாங்கன்னு முதல்ல கேட்போம். வா. வானதி வா. ஏய், எனக்கு தெரியும்டி நீ இப்படிதான் பண்ணுவன்னு. நான் என்ன பண்ண மாமா? ஏதாவது பேசுன அரைஞ்சு பல்லெல்லாம் உடைச்சிருவேன். எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒண்ணு தெரியாத மாதிரி கேட்கறது. நீ பண்றதெல்லாம் பார்த்தாலே எனக்கு அப்படியே கோவமா வருது. நான் இப்போ என்ன பண்ணேன்னு நீங்க இப்படி எல்லாம் கோவப்பட்டு பேசிட்டு இருக்கீங்க? நமக்குள்ள என்னெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு வீட்டுல எல்லார்கிட்டையும் சொல்லி தானே கூப்பிட்டு வந்திருக்க. உன்னாலதான் எனக்கு வேலை போச்சுங்கிறதையும் சொல்லாம நீ பண்ண தப்பு எல்லாத்தையும் மறைச்சிட்டு அருள் மாமா என்னை விட்டு பிரிய போறாரு, எப்படியாவது எங்களை சேர்த்து வைங்கன்னு அவங்க எல்லார்கிட்டையும் கதறி அழுதுருப்ப. அதனாலதான் எல்லாரும் இப்படி மொத்தமா கிளம்பி என்கிட்ட பேச வந்திருக்காங்க. கரெக்டா? சும்மா நீங்களா ஏதாவது ஒண்ணு கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்காதீங்க மாமா. நீங்க இப்ப சொன்ன மாதிரி நான் அவங்க கிட்ட சொல்லி கூட்டிட்டு வந்திருந்தா அவங்க வந்த உடனே உங்களை கேள்வி கேட்கதான் செஞ்சிருப்பாங்களே தவிர நாத்து நடு வந்தோன்னு சொல்லிருக்க மாட்டாங்க. இங்க பாருங்க மாமா, நான் உங்ககிட்ட சொன்னதுதான். அத நான் எதுக்காகவும் மீற மாட்டேன். அதனால நான் உங்களுக்கு பண்ண சத்தியத்து மேல சந்தேகமே வேண்டாம். நீங்க என்ன ஜெயிச்சுட்டா நான் உங்களை விட்டு போயிடுவேன். நான் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லல. நான் சொல்லிட்டதா நினைச்சு நீங்களா ஏதாவது சொல்லி மாட்டிக்காதீங்க. வாங்க நாத்து நடலாம். முடியாது, நான் வரல. நீங்க வரலன்னு சொன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். போட்டியில நீங்க தோத்துட்டீங்கன்னு நான் வாழ்க்கை முழுக்க உங்க கூடவே இருந்துருவேன். ஏய், உன்னை ஒழிச்சு கட்டினாதான் எனக்கு நிம்மதி. நான் இப்ப நாத்து நடந்தா போறேன். நீ எப்படி ஜெயிச்சிடுறேன்னு நானும் பாக்குறேன். நல்ல வேளை அவ நம்ம வீட்டு ஆளுங்க கிட்ட எதுவும் சொல்லல. ஆனா அவ நினைக்கிற மாதிரி அருளை ஜெயிக்க விடக்கூடாது. எப்படியாவது தடுத்து ஆகணும். நந்தினிய பத்தி ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா? எந்த நந்தினிக்கா? அதான் சுப்பு அக்காவோட மக நந்தினி. ஆமா, அந்த பொண்ணுக்கு என்ன? அது அந்த பொண்ணு சரியில்லை.
ஏன்க்கா இப்படி சொல்ற? படிச்சிருக்கால, அதனால வேலைக்கு போகணும்னு கரிகாலன் தம்பி கிட்ட சொல்லியிருக்கா. சரி, கரிகாலன் தம்பி படிச்ச பொண்ணு வேலைக்கு போகட்டும்னு சொல்லி சென்னைக்கு கூட்டு போயிருக்காரு. அப்படியா? மில்லி விஷயமா சென்னைக்கு போறதல்ல சொன்னாங்க. அப்படின்னு இங்க உள்ளவங்க கிட்ட பொய் சொல்லிட்டு போயிருக்காங்க. அவ அங்க ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காளாம். அப்படியா? அவ வேலைக்கு போன இடத்துல அங்குள்ள மேனேஜர் கிட்ட இவ தப்பா நடந்துக்க பாத்திருக்காளாம். அப்புறம் என்ன ஆயிருக்கும்? வேலைக்கு போறேன்னு சென்னை வரைக்கும் போனவ அந்த வேலையை தக்க வைக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்வாங்க. யார பத்தி தப்பா பேசுற? நாக்கு இழுத்து வச்சு அறுத்துருவண்டி ஒண்ண. ஒரு பொண்ணை பத்தி இப்படி எல்லாம் வாய் கூசாம பேசுறீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? அடுத்த வீட்டு பொண்ணுனா என்ன வேணா பேசிடுவீங்களா? இதே மாதிரி உன் வீட்டு பொண்ணை பத்தி யாராவது தப்பா பேசினா சும்மா இருப்பியா? ஏன் நான் மட்டுமா பேசுறேன்? ஊரே பேசுது. ஏன் பொண்ணு நந்தினிய பத்தி இந்த ஊரே பேசுதா? யாரு முதல்ல உங்களை இப்படி எல்லாம் பேச சொல்லி அனுப்புனது? யாரு? உன் தங்கச்சி புருஷன் வரதன் தான். அவர் சென்னைக்கு போய் இதெல்லாம் கண்ணால பாத்துட்டு வந்ததா எல்லாரும் பேசிக்கிறாங்க. அந்த வரத என் புருஷன் மேல இருந்த கோவத்துல இத்தனை நாளா என் பேரை கெடுக்க என்னென்னவோ பண்ணிட்டு இருந்தான். இப்போ என் பொண்ணு விஷயத்திலே அவன் ஆரம்பிச்சிட்டானா? இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு அவனை கேட்காம விட மாட்டேன். அண்ணே, நீங்க சொன்ன மாதிரி அந்த நந்தினியை பத்தி ஊர் முழுக்க தப்பா பேசி பரப்பிட்டேனே. இனி இந்த விஷயம் எப்படியும் சுப்போக்கா காதுக்கு விழும். அதுதான்டா எனக்கு வேணும். அப்பா எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு? எங்க அம்மா செத்ததுக்கு காரணம் அந்த மிலிட்டரிக்காரன் குடும்பம் தான்டா. அவங்க இந்த ஊர் முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்கணும். அதை என் கண்ணால பார்த்து ரசிக்கணும். வீட்ல யாரு? டேய், அவதான்டா. ஆமாண்ணே. அவ விஷயம் தெரிஞ்சு வந்திருக்கா போல் இருக்கு. வீட்ல யார் இருக்கீங்க? ஐயோ, பெரியம்மா ரொம்ப கோவமா வந்திருக்காங்க போல இருக்கே. இப்ப என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியலையே. வாடா. வாங்க பெரியம்மா, வாங்க. ஏன் இங்கே நிக்கிறீங்க? உட்காருங்க. உங்க அப்பா எங்கடி? உள்ளதா இருக்காரு. கூப்பிட அவனை. ஏய், என்ன என் வீட்டுக்குள்ள வந்து வாழ்வாள்னு கத்திக்கிட்டு இருக்க? யோ, உனக்கு நாங்க என்னையா துரோகம் பண்ணோம்? எதுக்கு உன் ஆளுங்களை அனுப்பி ஊர் முழுக்க என் பொண்ணை பத்தி தப்பா பேச வச்சிருக்க? நான் ஒன்னும் தப்பா சொல்லலையே. நடந்த உண்மையை தான் சொல்ல சொன்னேன். எது உண்மை? நடக்காத ஒண்ணு நடந்ததா சொல்றியே, அதான் உண்மையா? இன்னொரு தடவை என் பொண்ணை பத்தி எங்கேயாவது தப்பா பேசுன, நடக்கிறதே வேறயா? ஐயோ, குடும்பமா எங்க கிளம்பி போனாங்கன்னு தெரியலையே. இப்ப என்ன செய்யறது? ஹலோ, சொல்லு சத்யா. அம்மா, சுப்பு பெரியம்மா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு அப்பாவை கத்திட்டு இருக்காங்கம்மா. என்னடி சொல்ற? ஆமாம்மா, எனக்கு பயமா இருக்கு. நீ கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வரியா? இந்த உடனே வரேன். ஐயோ, அங்க வேற பெரிய பிரச்சனை இருக்கே, வேற வழியே இல்ல. சரி போவோம். நீ பண்ண தப்புக்காக தான் என் புருஷன் உன்னை ஜெயிலுக்கு அனுப்புனாரு. அதை பொறுத்துக்க முடியாம தான் உங்க அம்மா செத்து போனாங்க. உங்க அம்மா செத்து போனது காரணம் நீ, என் புருஷன் கிடையாது. ஆனா நீ என்னடான்னா என் புருஷன் தான் காரணம்னு நினைச்சுக்கிட்டு எங்களையே பழி வாங்க துடிச்சுக்கிட்டு இருக்க. இவ்ளோ நாளா நீ என் தங்கச்சி புருஷங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் எல்லா விஷயத்திலயும் பொறுத்து போயிட்டு இருந்தேன். ஆனா எப்ப என் பொண்ணை பத்தியே நீ தப்பா பேசுனியோ, இனி எதுக்காகவும் நான் சும்மா விட மாட்டேன். பொறுத்து போனுங்கிற அவசியம் கிடையாது. பொறுக்க மாட்டேன்னா என்ன பண்ணுவ? ஏய், எனக்கே பூச்சாண்டி கட்டுறியா நீ? இங்க பாரு, நான் இப்பவும் சொல்றேன், உன் பொண்ணை பத்தி பொய்யெல்லாம் நான் ஒன்னும் சொல்லல. நான் சொன்னது அத்தனையும் உண்மை. அப்பம் இல்லாம பொண்ணை வளர்த்தா இப்படித்தான் தறிக்கிட்டு தெரியும். ஏய் ஏய் ஏய், இன்னொரு தடவை என் பொண்ணை பத்தி தப்பா பேசுன, நடக்கிறதே வேற. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா?
இன்னொரு தடவை என் பொண்ணை பத்தி தப்பா பேசுன உன் நாக்கு அழுகி போயிடும். ஏய், சும்மா என் முன்னாடி வந்து கத்திக்கிட்டு இருக்காத. ஒழுங்கா இங்கிருந்து போயிடு. சொல்லிட்டேன். இல்லனா என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேன்னு கேக்குறேன். என் பொண்ணை பத்தி நீ ஊரெல்லாம் தப்பா பேசுவ. இத கேட்டு நான் பொறுத்து போணுமா? ஏய், இங்கிருந்து முதல்ல போன்னு சொல்லிட்டு இருக்கல, அப்புறம் என்ன இங்கிருந்து கத்திக்கிட்டு இருக்க? போடி. எதுக்குங்க இப்ப தேவையில்லாம அக்காவை தள்ளுறீங்க? என் வீட்டுக்குள்ள வந்து தேவையில்லாம கத்துனா இப்படித்தான் தள்ளி விடுவேன். யார் தேவையில்லாம கத்துறது? நந்தினியை பத்தி இந்த ஆளு ஊர் ஃபுல்லா பேசி வச்சிருக்காரு. ஏங்க, நம்மளும் 3 பொண்ணு பெத்து வச்சிருக்கோம்ல, எங்க அண்ணனுங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியுமா உங்களுக்கு? ஏய், என்னடி அக்காளும் தங்கச்சி பூச்சாண்டி கட்டுறீங்களா? என்ன பண்ணிடுவானுங்க உங்க அண்ணனுங்க? அதுவும் நான் என்ன பொய்யா சொன்னேன்? நான் சொன்னது அத்தனையும் உண்மை. இதெல்லாம் உண்மையா நடந்ததுதான். அதனால நான் இதை எங்க வந்து வேணாலும் சொல்லுவேன். உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க. நான் சொல்றதுல சந்தேகம் இருந்தா உன் அக்கா பொண்ணுகிட்டையும் கரிகாலங்கிட்டையும் கேளு. அதை விட்டுப்புட்டு நடந்த உண்மையை சொன்னா என்கிட்டயே வந்து எதுக்கு உங்க அக்கா கத்திக்கிட்டு இருக்கா? இத பாரு, திரும்ப திரும்ப இதே பொய்ய நீ சொல்லிட்டு இருந்த, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன். அக்கா, நீ வாக்கா. இந்த ஆளுகிட்ட எல்லாம் பேசி நம்மளுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. நம்ம அண்ணங்கிட்ட போய் பேசிக்கலாம். நீ வாக்கா, வா. அருள் மாமாக்கு வேலை கிடைக்காம போனதுக்கு காரணம் நான் தான் அருள் மாமா நினைச்சிட்டாரு. அருள் ஏன் அப்படி நினைக்கணும்? அருள் மாமா என்ன தப்பா நினைக்க காரணம்
கல்யாணி அத்தனை சொன்னா வீட்ல தேவையில்லாத பிரச்சனை வரும். என்னடி யோசிச்சுக்கிட்டே இருக்க? அவளுக்கு வேலை கிடைக்காம போனதுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? அவன் ஏன் அப்படி நினைக்கணும்? அப்படி அவரை நினைக்கிறதுக்கு காரணம் நான் தான் பாட்டி. என்னம்மா சொல்ற? நீ எப்படி காரணமாவ? கல்யாணத்துக்கு அப்புறம் அருள் மாமா என் மேல பாசமா இருக்கணும்னு நான் செஞ்ச சில விஷயத்தெல்லாம் அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. பைத்திய கடத்தனமெல்லாம் இருக்கு. இரு, அவன் வரட்டும், நானே அவன்கிட்ட பேசுறேன். ஐயோ, அதெல்லாம் அவர்கிட்ட எதுவும் பேசுறாதீங்க மாமா. ஏன் வேணான்னு சொல்ற வானதி? அவன் வரட்டும், எல்லாரும் சேர்ந்து உனக்காக பேசுறோம். ஐயோ வேண்டாம் அத்தை, நீங்க எல்லாரும் இத பத்தி அவர்கிட்ட பேசினா அவரு ரொம்ப சங்கடப்படுவாரு. அதனால எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை தான் அதிகமாகும். மாமா நல்லபடியா விவசாயம் பண்ணி விளைச்சல் எடுத்தாலே அவருக்கு அவர் ஆசைப்பட்ட வேலை கிடைச்சிரும். எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையும் சரியாயிடும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நீங்க யாரும் எதுவும் அவர்கிட்ட பேசுற வேண்டாம். வானதி சொல்றதும் சரிதான். புருஷன் பொண்டாட்டி பிரச்சனைக்குள்ள நாம தலையிட வேணாம். அதை அவங்களே சரி பண்ணிக்கிட்டோம். அவங்க ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. எனக்கு இப்போ நாத்து நடுறதுக்கு ஆளுங்களை மட்டும் ஏற்பாடு பண்ணி தர முடியுமா? குணசேகரா, நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட பேசி நாத்து நட ஆளுங்களை வர சொல்லு. சரிண்ணா. Dialed is currently not reachable. The mobile number you have dialed is currently not reachable. என்னங்க இது? தெரியலையே. என்னது, வானதி மொத்த குடும்பத்தையும் கூட்டிட்டு வர்றா? அதான் எனக்கு புரியல. அக்கா, என்னக்கா இது? எதுக்கு இவங்க எல்லாரையும் வானதி கூட்டு வந்திருக்கா? எனக்கு என்னடா தெரியும். இரு, என்ன நடக்குதுன்னு பாப்போம். வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். வணக்கம். என்னங்க இருங்க. குணசேகரா, பாத்துங்க, பாத்து. என்னாச்சு? என்ன சொல்றாங்க? யாருக்கு ஃபோன் பண்ணாலும் எல்லாரும் வேற வேற இடத்துக்கு வேலைக்கு போயிட்டதா சொல்றாங்க. வானதி, வானதி, நீ அழாத வானதி. இல்ல பாட்டி, நினைச்ச மாதிரி விளைச்சல் எடுக்க முடியாட்டி அருள் மாமாக்கு வேலை கிடைக்காம போயிடும். இங்க வந்தா ஏதாவது வழி கிடைக்குமேன்னு தான் வந்தேன். ஆனா இங்க எந்த வழியுமே கிடைக்கல. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. வானதி, எதுக்கு இப்படி கண்ணை கசக்கிட்டு நிக்கிற? இப்ப என்ன, உனக்கு நாத்து நடணும் அவ்வளவுதானே? அதுக்கு எதுக்கு வெளியாளுங்களை எல்லாம் கேட்டுட்டு இருக்க? நாம எல்லாரும் சேர்ந்து போய் நட்டுடலாமே. அப்புறம் என்ன, வீட்டை பூட்டிட்டு வாங்க, எல்லாரும் போவோம். வாங்க வாங்கம்மா. போங்க வாங்க. நந்தினியை பத்தி ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா? எந்த நந்தினிக்கா? அதான் சுப்பு அக்காவோட மக நந்தினி. ஆமா, அந்த பொண்ணுக்கு என்ன? அது அந்த பொண்ணு சரியில்லை. ஏன்க்கா இப்படி சொல்ற? படிச்சிருக்கால, அதனால வேலைக்கு போகணும்னு கரிகாலன் தம்பி கிட்ட சொல்லியிருக்கா. சரி, கரிகாலன் தம்பி படிச்ச பொண்ணு வேலைக்கு போகட்டும்னு சொல்லி சென்னைக்கு கூட்டு போயிருக்காரு. அப்படியா? மில்லி விஷயமா சென்னைக்கு போறதல்ல சொன்னாங்க. அப்படின்னு இங்க உள்ளவங்க கிட்ட பொய் சொல்லிட்டு போயிருக்காங்க.
அவ அங்க ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காளாம். அப்படியா? அவ வேலைக்கு போன இடத்துல அங்குள்ள மேனேஜர் கிட்ட இவ தப்பா நடந்துக்க பாத்திருக்காளாம். அப்புறம் என்ன ஆயிருக்கும்? வேலைக்கு போறேன்னு சென்னை வரைக்கும் போனவ அந்த வேலையை தக்க வைக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்வா அவ. யார பத்தி தப்பா பேசுற? நாக்கு இழுத்து வச்சு அறுத்துற வேண்டி ஒண்ணே. ஒரு பொண்ணை பத்தி இப்படி எல்லாம் வாய் கூசாம பேசுறீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? அடுத்த வீட்டு பொண்ணுனா என்ன வேணா பேசிடுவீங்களா? இதே மாதிரி உன் வீட்டு பொண்ணை பத்தி யாராவது தப்பா பேசினா சும்மா இருப்பியா? ஏன் நான் மட்டுமா பேசுறேன்? ஊரே பேசுது. ஏன் பொண்ணு நந்தினிய பத்தி இந்த ஊரே பேசுதா? யாரு முதல்ல உங்களை இப்படி எல்லாம் பேச சொல்லி அனுப்புனது? யாரு? உன் தங்கச்சி புருஷன் வரதன் தான். அவர் சென்னைக்கு போய் இதெல்லாம் கண்ணால பாத்துட்டு வந்ததா எல்லாரும் பேசிக்கிறாங்க. அந்த வரத என் புருஷன் மேல இருந்த கோவத்துல இத்தனை நாளா என் பேரை கெடுக்க என்னென்னவோ பண்ணிட்டு இருந்தான். இப்போ என் பொண்ணு விஷயத்திலே அவன் ஆரம்பிச்சிட்டானா? இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு அவனை கேட்காம விட மாட்டேன். ஹலோ, சொல்லு சத்யா. அம்மா, சுப்பு பெரியம்மா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு அப்பாவை கத்திட்டு இருக்காங்கம்மா. என்னடி சொல்ற? ஆமாம்மா, எனக்கு பயமா இருக்கு. நீ கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வரியா? இதோ உடனே வரேன். ஐயோ, அங்க வேற பெரிய பிரச்சனை இருக்கே, வேற வழியே இல்ல. சரி போவோம். நீ பண்ண தப்புக்காக தான் என் புருஷன் உன்னை ஜெயிலுக்கு அனுப்புனாரு. அதை பொறுத்துக்க முடியாம தான் உங்க அம்மா செத்து போனாங்க. உங்க அம்மா செத்து போனது காரணம் நீ, என் புருஷன் கிடையாது. ஆனா நீ என்னடான்னா என் புருஷன் தான் காரணம்னு நினைச்சுக்கிட்டு எங்களையே பழி வாங்க துடிச்சுக்கிட்டு இருக்க. இவ்ளோ நாளா நீ என் தங்கச்சி புருஷங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் எல்லா விஷயத்திலயும் பொறுத்து போயிட்டு இருந்தேன். ஆனா எப்ப என் பொண்ணை பத்தியே நீ தப்பா பேசுனியோ, இனி எதுக்காகவும் நான் சும்மா விட மாட்டேன். பொறுத்து போகணுங்கிற அவசியம் கிடையாது. பொறுக்க மாட்டேன்னா என்ன பண்ணுவ? ஏய், எனக்கே பூச்சாண்டி கட்டுறியா நீ? இங்க பாரு, நான் இப்பவும் சொல்றேன், உன் பொண்ணை பத்தி பொய்யெல்லாம் நான் ஒன்னும் சொல்லல. நான் சொன்னது அத்தனையும் உண்மை. அப்ப இல்லாம பொண்ணை வளர்த்தா இப்படிதான் தறிக்கட்டு தெரியும். இன்னொரு தடவை என் பொண்ணை பத்தி தப்பா பேசுன நடக்கிறதே வேற. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இன்னொரு தடவை என் பொண்ணை பத்தி தப்பா பேசுன உன் நாக்கு அழுகி போயிடும். ஏய்,
இந்த வானதி எங்க போய் தொலைஞ்சா? இவ்வளவு நேரம் ஆயும் ஆளே காணோம். அக்கா 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 அங்க பாரு. ஏங்க என்னங்க இது? தெரியலையே. என்னது வானதி மொத்த குடும்பத்தையும் கூட்டிட்டு வர்றா? அதான் எனக்கு புரியல. அக்கா என்னக்கா இது? எதுக்கு இவங்க எல்லாரையும் வானதி கூட்டு வந்திருக்கா? எனக்கு என்னடா தெரியும், இரு என்ன நடக்குதுன்னு பாப்போம். வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். வணக்கம். என்னங்க இருங்க. குணசேகரா. பாத்துங்க, பாத்து. என்னாச்சு? என்ன சொல்றாங்க? யாருக்கு ஃபோன் பண்ணாலும் எல்லாரும் வேற வேற இடத்துக்கு வேலைக்கு போயிட்டதா சொல்றாங்க. நாத்து நடுறதுக்கு இப்ப ஆளுங்க யாரும் இல்லையா? நாளைக்கு தான் அனுப்ப முடியும்னு சொல்றாங்க. குமரேசன் கிட்ட கேட்டு பாத்தியா? கேட்டுட்டேன். அவங்க வயல்லையும் இன்னைக்கு தான் நடவான். அதுக்கே ஆளு பத்தலன்னு சொல்லிட்டு இருந்தாரு. வானதி, வானதி நீ அழாத அழாத வானதி. இல்ல பாட்டி, நினைச்ச மாதிரி விளைச்சல் எடுக்க முடியாட்டி அருள் மாமாக்கு வேலை கிடைக்காம போயிடும். இங்க வந்தா ஏதாவது வழி கிடைக்குமே தான் வந்தேன். ஆனா இங்க எந்த வழியுமே கிடைக்கல. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. வானதி எதுக்கு இப்படி கண்ணை கசக்கிட்டு நிக்கிற? இப்ப என்ன உனக்கு நாத்து நடணும் அவ்வளவுதானே? அதுக்கு எதுக்கு வெளியாளுங்களை எல்லாம் கேட்டுட்டு இருக்க? நாம எல்லாரும் சேர்ந்து போய் நட்டுடலாமே. நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருந்து விவசாயம் பண்ணி வளர்ந்தவங்க தானே. உன் வீட்டுக்காரனுக்காக நீ நாத்து நடு, என் பேரனுக்காக நான் நாத்து நடுறேன். என் பிள்ளைக்காக நானும் நாத்து நடுறேன். அப்புறம் என்ன, வீட்டை பூட்டிட்டு வாங்க, எல்லாரும் போவோம். வாங்க வாங்கம்மா. போங்க வாங்க வாங்க அண்ணி, வாப்பா. பார்த்து கூட்டிட்டு வாங்க. என்ன திடீர்னு எல்லாரும் கிளம்பி இங்க வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? வானதி நாத்து நடுறதுக்கு ஆளு வரலன்னு சொன்னா. என்னடா இது? நாங்களும் ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்ணி ஆளுங்களை கூட்டு பார்த்தோம். எல்லாரும் வேலையா இருக்கிறதா சொல்லிட்டாங்க. இன்னைக்கு நாத்து நட்டே ஆகணும்னு வானதி சொன்னா. நம்ம பசங்களுக்கு நாம உதவி பண்ணலனா எப்படி? அதான் நாங்களே கிளம்பி வந்துட்டோம். என்னடா இவ? வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் வானதி கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அருள், என்னத்த நீ வானதி கிட்ட பேச போற? குணசேகரா, புருஷ முன்னாடிக்குள்ள 1000 பேசுவாங்க. அதெல்லாம் நாம கேட்டுட்டு இருக்க கூடாது, சரியா? வானதி அவளுதான் பேசணும்னு சொல்றான்லம்மா, போய் பேசிட்டு வா. அக்கா, நம்ம வீட்டு ஆளுங்க எல்லாரும் இவங்க 2 பேருக்கும் உதவி செய்ய வந்திருக்காங்கன்னா அப்போ வானதி எல்லா உண்மையும் சொல்லிட்டாளா? அதாண்டா எனக்கு ஒண்ணும் புரியல. சரி இரு, வானதி அருளை என்ன பேசிக்கிறாங்கன்னு முதல்ல கேட்போம். வா வானதி வா. டேய், எனக்கு தெரியும்டி நீ இப்படிதான் பண்ணுவன்னு. நான் என்ன பண்ண மாமா? ஏதாவது பேசுன அரைஞ்சு பல்லெல்லாம் உடைச்சிருவேன். எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒண்ணு தெரியாத மாதிரி கேட்கறது. உன்னாலதான் எனக்கு வேலை போச்சுங்கிறதையும் சொல்லாம நீ பண்ண தப்பு எல்லாத்தையும் மறைச்சிட்டு அருள் மாமா என்னை விட்டு பிரிய போறாரு, எப்படியாவது எங்களை சேர்த்து வைங்கன்னு அவங்க எல்லார்கிட்டயும் கதறி அழுதுருப்பேன். அதனாலதான் எல்லாரும் இப்படி மொத்தமா கிளம்பி என்கிட்ட பேச வந்திருக்காங்க. கரெக்டா? சும்மா நீங்களா ஏதாவது ஒண்ணு கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்காதீங்க மாமா.
நீங்க இப்ப சொன்ன மாதிரி நான் அவங்க கிட்ட சொல்லி கூட்டிட்டு வந்திருந்தா அவங்க வந்த உடனே உங்களை கேள்வி கேட்கதா செஞ்சிருப்பாங்களே தவிர நாத்து நடு வந்தோன்னு சொல்லிருக்க மாட்டாங்க. இங்க பாருங்க மாமா, நான் உங்ககிட்ட சொன்னதுதான். அத நான் எதுக்காகவும் மீற மாட்டேன். அதனால நான் உங்களுக்கு பண்ண சத்தியத்து மேல சந்தேகமே வேண்டாம். நீங்க என்ன ஜெயிச்சிட்டா நான் உங்களை விட்டு போயிடுவேன். நான் யாருக்கிட்டயும் எதுவும் சொல்லல. நான் சொல்லிட்டதா நினைச்சு நீங்களா ஏதாவது சொல்லி மாட்டிக்காதீங்க. வாங்க நாத்து நடலாம். முடியாது, நான் வரல. நீங்க வரலன்னு சொன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். போட்டியில நீங்க தோத்துட்டீங்கன்னு நான் வாழ்க்கை முழுக்க உங்க கூடவே இருந்துருவேன். ஏய், உன்னை ஒழிச்சு கட்டினாதான் எனக்கு நிம்மதி. நான் இப்ப நாத்து நடந்தா போறேன். நீ எப்படி ஜெயிச்சிடுறன்னு நானும் பாக்குறேன். நல்ல வேளை அவ நம்ம வீட்டு ஆளுங்க கிட்ட எதுவும் சொல்லல. ஆனா அவன் நினைக்கிற மாதிரி அருளை ஜெயிக்க விடக்கூடாது. எப்படியாவது தடுத்து ஆகணும். நந்தினிய பத்தி ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா? எந்த நந்தினிக்கா? அதான் சுப்பு அக்காவோட மக நந்தினி. ஆமா, அந்த பொண்ணுக்கு என்ன? அது அந்த பொண்ணு சரியில்லை. ஏன்க்கா இப்படி சொல்ற? படிச்சிருக்கால, அதனால வேலைக்கு போகணும்னு கரிகாலன் தம்பி கிட்ட சொல்லியிருக்கா. சரி, கரிகாலன் தம்பி படிச்ச பொண்ணு வேலைக்கு போகட்டும்னு சொல்லி சென்னைக்கு கூட்டு போயிருக்காரு. அப்படியா? மில்லி விஷயமா சென்னைக்கு போறதல்ல சொன்னாங்க. அப்படின்னு இங்க உள்ளவங்க கிட்ட பொய் சொல்லிட்டு போயிருக்காங்க. அவ அங்க ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காளாம். அப்படியா? அவ வேலைக்கு போன இடத்துல அங்குள்ள மேனேஜர் கிட்ட இவ தப்பா நடந்துக்க பாத்திருக்காளாம். அப்புறம் என்ன ஆயிருக்கும்? வேலைக்கு போறேன்னு சென்னை வரைக்கும் போனவ அந்த வேலையை தக்க வைக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்வாங்க. யார பத்தி தப்பா பேசுற? நாக்கு இழுத்து வச்சு அறுத்துற வேண்டி ஒண்ணே. ஒரு பொண்ணை பத்தி இப்படி எல்லாம் வாய் கூசாம பேசுறீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? அடுத்த வீட்டு பொண்ணுனா என்ன வேணா பேசிடுவீங்களா? இதே மாதிரி உன் வீட்டு பொண்ணை பத்தி யாராவது தப்பா பேசினா சும்மா இருப்பியா? ஏன் நான் மட்டுமா பேசுறேன்? ஊரே பேசுது. ஏன் பொண்ணு நந்தினிய பத்தி இந்த ஊரே பேசுதா? யாரு முதல்ல உங்களை இப்படி எல்லாம் பேச சொல்லி அனுப்புனது? யாரு? உன் தங்கச்சி புருஷன் வரதன் தான். அவர் சென்னைக்கு போய் இதெல்லாம் கண்ணால பாத்துட்டு வந்ததா எல்லாரும் பேசிக்கிறாங்க. அந்த வரத என் புருஷன் மேல இருந்த கோவத்துல இத்தனை நாளா என் பேரை கெடுக்க என்னென்னவோ பண்ணிட்டு இருந்தான். இப்போ என் பொண்ணு விஷயத்திலே அவன் ஆரம்பிச்சிட்டானா? இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு அவனை கேட்காம விட மாட்டேன்.
அருள் மாமாக்கு கிடைக்க இருந்த வேலை போயிடுச்சு. வேலை போயிடுச்சா? இனிமே அவரால் அமெரிக்காக்கு போக முடியாது. என்னம்மா சொல்ற? ஏன் அவனுக்கு வேலை கிடைக்கல? அருள் மாமாக்கு வேலை கிடைக்காம போனதுக்கு காரணம் நான் தான் அருள் மாமா நினைச்சிட்டாரு. அருள் ஏன் அப்படி நினைக்கணும்? அருள் மாமா என்ன தப்பா நினைக்க காரணம் கல்யாணி அத்தனை சொன்னா வீட்ல தேவையில்லாத பிரச்சனை வரும். என்னடி யோசிச்சுக்கிட்டே இருக்க? அவனுக்கு வேலை கிடைக்காம போனதுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? அவன் ஏன் அப்படி நினைக்கணும்? அப்படி அவரை நினைக்கிறதுக்கு காரணம் நான் தான் பாட்டி. நீ எப்படி காரணமாவ? கல்யாணத்துக்கு அப்புறம் அருள் மாமா என் மேல பாசமா இருக்கணும்னு நான் செஞ்ச சில விஷயத்தெல்லாம் அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் என் கூடவே இருக்கணும்ன்றதுக்காக நான் தான் அவரோட சிஇஓ கிட்ட ஏதோ சொல்லி அவருக்கு அந்த வேலை கிடைக்காம பண்ணிட்டேன்னு நினைச்சிட்டு இருக்காரு. முட்டா போயலாமா அவன்? நீ சொல்லி எப்படி அந்த சிஇஓ வேலை கிடைக்காம பண்ணிடுவாரு? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டானா அவன்? அதுவும் கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா பொண்டாட்டியும் புருஷன் தாங்கிட்ட பிரியமா இருக்கணும்னு தான் நினைப்பா. அதுல என்ன தப்பு இருக்க முடியும்? பைத்திய கடத்தனமெல்லாம் இருக்கு. இரு, அவன் வரட்டும், நானே அவன்கிட்ட பேசுறேன். ஐயோ, அதெல்லாம் அவர்கிட்ட எதுவும் பேசுறாதீங்க மாமா. ஏன் வேணான்னு சொல்ற வானதி? அவன் வரட்டும், எல்லாரும் சேர்ந்து உனக்காக பேசுறோம். ஐயோ வேண்டாம் அத்தை, நீங்க எல்லாரும் இத பத்தி அவர்கிட்ட பேசினா அவரு ரொம்ப சங்கடப்படுவாரு. அதனால எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை தான் அதிகமாகும். மாமா நல்லபடியா விவசாயம் பண்ணி விளைச்சல் எடுத்தாலே அவருக்கு அவர் ஆசைப்பட்ட வேலை கிடைச்சிரும். எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையும் சரியாயிடும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நீங்க யாரும் எதுவும் அவர்கிட்ட பேசுற வேண்டாம். வானதி சொல்றதும் சரிதான். புருஷன் பொண்டாட்டி பிரச்சனைக்குள்ள நாம தலையிட வேணாம். அதை அவங்களே சரி பண்ணிக்கிட்டோம். அவங்க ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. எனக்கு இப்போ நாத்து நடுறதுக்கு ஆளுங்களை மட்டும் ஏற்பாடு பண்ணி தர முடியுமா? குணசேகரா, நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட பேசி நாத்து நட ஆளுங்களை வர சொல்லு. The mobile number you have dialed is currently not reachable. The mobile number you have dialed is currently not reachable. ஐயோ, அண்ணனுக்கு கால் பண்ணா போக மாட்டேங்குதே. நாத்து நடுறதுக்கு இப்ப ஆளுங்க யாரும் இல்லையா? நாளைக்கு தான் அனுப்ப முடியும்னு சொல்றாங்க. குமரேசன் கிட்ட கேட்டு பாத்தியா? கேட்டுட்டேன். அவங்க வயல்லையும் இன்னைக்கு தான் நடவான். அதுக்கே ஆளு பத்தலன்னு சொல்லிட்டு இருந்தாரு. கணேசனை வேணா கேட்டு பாரு. கணேசன் கிட்ட தான் முதல்ல பேசினேன். என்ன சொன்னாரு? அவங்க ஆளுங்கெல்லாம் காலையிலேயே ஆளுக்கு ஒரு பக்கமா வேலைக்கு கிளம்பி போயிட்டாங்களான்னு. என்னங்க வானதி, நீ அழாத அழாத வானதி. இல்ல பாட்டி, நினைச்ச மாதிரி விளைச்சல் எடுக்க முடியாட்டி அருள் மாமாக்கு வேலை கிடைக்காம போயிடும். இங்க வந்தா ஏதாவது வழி கிடைக்குமே தான் வந்தேன். ஆனா இங்க எந்த வழியுமே கிடைக்கல. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. வானதி, எதுக்கு இப்படி கண்ணை கசக்கிட்டு நிக்கிற? இப்ப என்ன, உனக்கு நாத்து நடணும் அவ்வளவுதானே? அதுக்கு எதுக்கு வெளியாளுங்களை எல்லாம் கேட்டுட்டு இருக்க? நாம எல்லாரும் சேர்ந்து போய் நட்டுடலாமே. என்ன பாட்டி சொல்ற? எங்களுக்கு என்ன வேலை தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருந்து விவசாயம் பண்ணி வளர்ந்தவங்க தானே. உன் வீட்டுக்காரனுக்காக நீ நாத்து நடு, என் பேரனுக்காக நான் நாத்து நடுறேன், என் பிள்ளைக்காக நானும் நாத்து நடுறேன்.
என் பிள்ளைக்காக நானே நடுறேன். இப்ப நான் இருக்கிற நிலைமையில என்னால நாத்து நட முடியாது. இருந்தாலும் நீங்க நாத்து நட தேவையான எல்லா ஏற்பாட்டையும் நானே பண்ணித்தரேன். அப்புறம் என்னடி? ஐயா நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தோம். நாங்களும் உங்க கூட சேர்ந்து நாத்து நட வரோம் ஐயா. ஹலோ, சொல்லு சத்யா. அம்மா, சுப்பு பெரியம்மா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு அப்பாவை கத்திட்டு இருக்காங்கம்மா. என்னடி சொல்ற? ஆமாம்மா, எனக்கு பயமா இருக்கு. நீ கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வரியா? இந்த உடனே வரேன். ஐயோ, அங்க வேற பெரிய பிரச்சனை இருக்கே. வேற வழியே இல்ல. சரி போவோம். நீ பண்ண தப்புக்காக தான் என் புருஷன் உன்னை ஜெயிலுக்கு அனுப்புனாரு. அதை பொறுத்துக்க முடியாம தான் உங்க அம்மா செத்து போனாங்க. உங்க அம்மா செத்து போனது காரணம் நீ, என் புருஷன் கிடையாது. ஆனா நீ என்னடான்னா என் புருஷன் தான் காரணம்னு நினைச்சுக்கிட்டு எங்களையே பழி வாங்க துடிச்சுக்கிட்டு இருக்க. இவ்ளோ நாளா நீ என் தங்கச்சி புருஷங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் நான் எல்லா விஷயத்திலயும் பொறுத்து போயிட்டு இருந்தேன். ஆனா எப்ப என் பொண்ணை பத்தியே நீ தப்பா பேசுனியோ, இனி எதுக்காகவும் நான் சும்மா விட மாட்டேன். பொறுத்து போனுங்கிற அவசியம் கிடையாது. பொறுக்க மாட்டேன்னா என்ன பண்ணுவ? ஏய், எனக்கே பூச்சாண்டி கட்டுறியா நீ? இங்க பாரு, நான் இப்பவும் சொல்றேன், உன் பொண்ணை பத்தி பொய்யெல்லாம் நான் ஒன்னும் சொல்லல. நான் சொன்னது அத்தனையும் உண்மை. அப்பம் இல்லாம பொண்ணை வளர்த்தா இப்படித்தான் தறிக்கிட்டு தெரியும். ஏய் ஏய் ஏய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இன்னொரு தடவை என் பொண்ணை பத்தி தப்பா பேசுனேன், உன் நாக்கு அழுகி போயிடும். ஏய், சும்மா என் முன்னாடி வந்து கத்திக்கிட்டு இருக்காத. ஒழுங்கா இங்கிருந்து போயிடு சொல்லிட்டேன். இல்லனா என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேன்னு கேக்குறேன். என் பொண்ணை பத்தி நீ ஊரெல்லாம் தப்பா பேசுவ. இத கேட்டு நான் பொறுத்து போணுமா? ஏய், இங்கிருந்து முதல்ல போன்னு சொல்லிட்டு இருக்கல, அப்புறம் என்ன இங்கிருந்து கத்திக்கிட்டு இருக்க? போடி. நந்தினியை பத்தி இந்த ஆளு ஊர் ஃபுல்லா பேசி வச்சிருக்காரு. ஏங்க, நம்மளும் 3 பொண்ணு பெத்து வச்சிருக்கோம்ல. எங்க அண்ணனுங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியுமா உங்களுக்கு? ஏய், என்னடி அக்காளும் தங்கச்சி பூச்சாண்டி கட்டுறீங்களா? என்ன பண்ணிடுவானுங்க உங்க அண்ணனுங்க? அதுவும் நான் என்ன பொய்யா சொன்னேன்? நான் சொன்னது அத்தனையும் உண்மை. இதெல்லாம் உண்மையா நடந்ததுதான். அதனால நான் இதை எங்க வந்து வேணாலும் சொல்லுவேன். உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க. நான் சொல்றதுல சந்தேகம் இருந்தா உன் அக்கா பொண்ணுகிட்டையும் கரிகாலங்கிட்டையும் கேளு. அதை விட்டுப்புட்டு நடந்த உண்மையை சொன்னா என்கிட்டயே வந்து எதுக்கு உங்க அக்கா கத்திக்கிட்டு இருக்கா? இத பாரு, திரும்ப திரும்ப இதே பொய்ய நீ சொல்லிட்டு இருந்த, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன். அக்கா, நீ வாக்கா. இந்த ஆளுகிட்ட எல்லாம் பேசி நம்மளுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. நம்ம அண்ணங்கிட்ட போய் பேசிக்கலாம். நீ வாக்கா, வா.